நம்ம எந்த உணவு சாப்பிடலாம், இது உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயம். எந்த உணர்வில் சாப்பிடலாம், இது மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த உணவு சாப்பிடலாமா வேண்டாமா, இப்போ சாப்பிடும்போது மனசு நிலை எப்படி இருக்கணும், மனநிலை பரோட்டா இந்த மாதிரி விஷயங்கள், மைதா மாவில் செஞ்ச விஷயங்கள் நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு கெடுதியான்னு கேட்டால் பலர் கெடுதின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை சாப்பிட்டுட்டே பல பேர் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, நல்லாவே இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க. அவங்க எப்படி ஆரோக்கியமாக இருக்காங்க? சுகர் இருக்கிறவங்க எப்போயுமே, சுகர் பேஷண்ட், டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க எப்போயுமே ஒரு சாக்லேட் ஏதோ ஒன்று கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்போ லோ சுகர், மயக்கம் வர மாதிரி, தலை சுற்றுற மாதிரி தான் சாக்லேட் சாப்பிடுங்கன்றாங்க. ஆக மொத்தம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு, மனசை எப்படி டியூன் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், மனசை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நம்ம எந்த உணவு சாப்பிடலாம், இது உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயம். எந்த உணர்வில் சாப்பிடலாம், இது மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த உணவு சாப்பிடலாமா வேண்டாமா, இப்போ சாப்பிடும்போது மனசு நிலை எப்படி இருக்கணும், மனநிலை எப்படி இருக்கணும், இந்த மனநிலை இருக்கும்போது எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும், மனநிலைக்கும் உடம்புக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? இப்போ நிறைய பேர் பப்ளிக்காக என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டால், பேக்டு ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, உண்மை தான் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி கெட்டுப்போன உணவுகள் சாப்பிடக்கூடாது, கரெக்டாக சாப்பிடக்கூடாது. ஒயிட் சுகர் சேர்த்துக்காதீங்க, ஏன்னா கெமிக்கல் நிறைய கலந்து அதை ப்யூரிஃபை பண்ணுறாங்க. அதே மாதிரி மைதா மாவு சேர்த்துக்காதீங்க, கெமிக்கல்லாம் கலந்து ப்யூரிஃபை பண்ணுறாங்க. இதெல்லாம் எல்லாமே பர்ஃபெக்ட்டுங்க, கரெக்டுங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, ஜென்டில்மேன் ஒரு படம் வந்துச்சுங்க. அதில் செந்தில் அப்படின்ற நடிகர் வந்து அந்த ஊஞ்சலில் ஒரு டீ கிளாஸ் வச்சுட்டு உட்காந்துருப்பார். அப்போ கவுண்டமணின்னு ஒரு நடிகர் வந்து பக்கத்தில் வந்து கேட்பார், என்னடா இவ்வளோ நேரம் டீ குடிக்காமல் உட்காந்துருக்கு, ஆரி பண்ண டீ வச்சுட்டு, இல்லைண்ணே இந்த டீ எப்படி குடிக்கிறதுன்னு தெரியலண்ணே அப்படிம்பார். என்னடா இது கூட தெரியலன்னு சொல்லி அதை எடுத்து இப்படி குடிக்கணும் அப்படின்னு குடிச்சு முடிச்சுட்டு வச்சுருவார். இப்போ செந்தில் அவர் நடிகர் இருக்கார் பாருங்க, அவர் சொல்லுவார், என்னண்ணே குடிச்சிட்டிங்க, ஏண்டா, இல்லைண்ணா பல்லி ஊந்துருந்துச்சு அதை எடுத்து போட்டுட்டேன், இதை குடிக்கலாமா ஆனாமல் யோசிச்சுட்டு தான் நீங்கள் குடிச்சிட்டிங்களேண்ணே. இப்போ இந்த கவுண்டமணின்ற இருக்கார் பாருங்க, அவருக்கு வாமிட் வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. பல்லி உழுந்த டீ உணவு சாப்பிட்லாமான்னு கேட்டால் சாப்பிடக்கூடாது, நார்மலாக அதில் பாய்சன் இருக்குது, நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓகே தான். இருந்தாலும் அந்த சீனில் அது உண்மையாக பல்லி உழுச்சா இல்லைன்னு தெரியாது. ஆனால் பல்லி உழுந்த டீ சாப்பிடக்கூடாதுன்னு மனசுக்கு தெரிஞ்ச பிறகு உடம்பு வாமிட் எடுக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க, மனசுக்கு தெரிஞ்ச பிறகு உடம்பு வாமிட் எடுக்குது. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், மனசு சொன்னால் உடம்பு கேட்கும். இதை சாப்பிட்டா என் உடம்பு கெட்டு போகும்னு மனசு சொன்னால் உடம்பு கேட்கும். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அதாவது நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில் வந்து பிளாசிபோ எஃபெக்ட் ஒன்று சொல்லுவாங்கங்க. அது என்ன தெரியுங்களா? ஒரு சுகர் கோட்டட் டேப்லெட் எடுத்து கொடுத்துட்டு, ஒரு கேன்சர் பேஷண்ட் வச்சுக்கோங்களேன், ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு சுகர் கோட்டட் டேப்லெட், அது கேன்சர் மெடிசன் ஒன்றுமே கிடையாது, ஒரு விட்டமின் ஏ டேப்லெட்னு வச்சுப்போம். அந்த டேப்லெட் எடுத்து கொடுத்து தினமும் கொடுத்து, இந்த மாத்திரை சாப்பிட்டா இது ரொம்ப பவர்ஃபுல்லான மாத்திரை, இந்த மாத்திரை சாப்பிடும்போது உங்களுக்கு கேன்சர் குணமாயிட்டுன்னு சொல்லி கொடுத்து கேன்சர் குணமாயிருக்கு. சயின்டிஃபிக்காக இந்த விஷயத்தை நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மனசு ஒரு விஷயத்தை நம்பினா நிச்சயமாக உடம்பு அதுக்கான ரியாக்ஷன் கொடுக்கும். இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கிட்ட போயிட்டு நீங்கள் இப்போ பள்ளி விழுந்தது டீயே வச்சுப்போமே, அது குழந்தைக்கு ஊற்றி கொடுக்குறீங்க, உங்களுக்கும் தெரியாது, ஊற்றி கொடுக்குறீங்க, குடிச்சிருச்சு, அந்த குழந்தை குடிச்சிட்டு அது பாட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கு. இப்போ அவங்ககிட்ட சொல்கிறாங்க, ஏங்க அந்த டீயை கொடுத்தீங்க குழந்தைக்கு, அந்த டீயில் வந்து பள்ளி ஊந்துருச்சு, அதை எடுத்து கொடுத்துருக்கீங்களேன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுது. நீங்கள் அந்த குழந்தைகிட்ட போய் சொல்கிறீங்க, குழந்தை இங்கே வாங்கி அதில் பள்ளி ஊழ்ந்த டீ அதை அதுக்கு வாமிட்டேட்னா அது பாட்டு சிரிச்சு ஜாலியாக போயிட்டே இருப்பாங்க. அதாவது உணவில் பாய்சன் தான் நிச்சயமாக உடம்பு அஃபெக்ட் பண்ணுங்க. இது உணவில் பாய்சன் கிடையாது, ஆனால் உடம்பு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு காரணம் என்னென்னா, மனசு தான் அங்கே காரணம். சரிங்களா? அந்த குழந்தை அது பாட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும். ஏன்னா அந்த உணவில் பாய்சன் இல்லை, அதனால அந்த குழந்தை ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும். இந்த மாதிரி பல உணவு வகைகள் நம்ம உடம்புக்கு நல்லது இல்லைன்ற இருக்குது. இதில் பாய்சன், உடம்புக்கு கெட்டது செய்யக்கூடிய உணவுகள் சாப்பிடக்கூடாது. ஆனால் சில உணவுகள், நல்லது செய்யக்கூடிய உணவுகள் சில சமயங்களில் சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது, கெட்டது செய்யக்கூடிய உணவுகள், அதாவது பரோட்டான்னு வச்சுப்போமே, பரோட்டா இந்த மாதிரி விஷயங்கள், மைதா மாவில் செஞ்ச விஷயங்கள் நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு கெடுதியான்னு கேட்டால் பலர் கெடுதின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை சாப்பிட்டுட்டே பல பேர் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, நல்லாவே இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க. அவங்க எப்படி ஆரோக்கியமாக இருக்காங்கன்னா, அவங்களுக்கு அந்த பரோட்டா சாப்பிட்டா
மனசு சந்தோஷமாக இருக்குது. இந்த பரோட்டா நான் சாப்பிட்ற உணவு, பரோட்டா மட்டும் இல்லைங்க, மைதா மாவில் செஞ்ச உணவுன்னு வச்சுப்போம், அந்த உணவு எனக்கு உடம்புக்கு நல்லதை தருகிறது, எனக்கு ஆரோக்கியத்தை இதுதான் கொடுக்குது. ஒரு சில கண்ட்ரியில் மைதா மாவில் செஞ்ச உணவுகளை தான் பேசிக் உணவாகவே எடுத்துக்கிறாங்க. அதுக்குன்னு மைதா மாவு சாப்பிடுங்கன்னு சொல்ல வரல, மைதா மாவு சாப்பிடாதீங்கன்னு சொல்ல வரல. உங்கள் உள் உணர்வு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு செய்யுங்க. அப்படின்னா பரோட்டா சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்களா? உங்கள் உள் உணர்வு நல்லா கேட்டுக்கோங்க. உள் உணர்வு, வெளி மனசு கிடையாது. வெளி மனசு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் யோசிக்கும், அச்சோ பரோட்டா சாப்பிட்டோமே, ஒருவேளை டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குமோ, ஒருவேளை அந்த ப்ராப்ளம் வருமோ, ஒருவேளை இந்த ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். யோசிச்சிங்கன்னா அப்போ யோசிக்கக்கூடாது, கில்ட் கான்ஷியஸ் வரவே கூடாது. டயபெட்டிக்ஸ் இருக்குது, சுகர் சாப்பிடக்கூடாது, சாக்லேட் சாப்பிடக்கூடாது, மாம்பழம் சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, பிபி இருக்குன்னு உப்பு சேர்த்துக்கூடாது, இந்த மாதிரி பலரும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ பிபி பேஷண்ட் உப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. லோ பிபி ஆகிடுச்சுன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணால் சோடியம் குளோரைடு தான் கொடுக்குறாங்க, லிக்விட், அது வந்து கெமிக்கலாக கொடுக்குறாங்க. சோடியம் குளோரைடு நம்ம சாப்பிட்ற டேபிள் சால்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சோடியம் குளோரைடு. சுகர் இருக்கிறவங்க எப்போயுமே, சுகர் பேஷண்ட், டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க எப்போயுமே ஒரு சாக்லேட் ஏதோ ஒன்று கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எப்போ லோ சுகர், மயக்கம் வர மாதிரி, தலை சுற்றுற மாதிரி தான் சாக்லேட் சாப்பிடுங்கன்றாங்க. ஆக மொத்தம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எப்பயுமே எல்லாமே உணவுகள், எல்லாமே சக்தியுமே, சுகராக இருக்கட்டும், உப்பு எல்லாமே பேலன்ஸாக இருந்தால் நமக்கு நல்லது. சரிங்களா? நீங்கள் அதிகமாக சாப்பிட்டா தான் உடம்பு கெடுதி, ரொம்ப கம்மியாக சாப்பிட்டா உடம்பு கெடுதி. எப்பயுமே பேலன்ஸாக இருக்கணும். அப்போ இதை பார்த்துட்டு எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, நான் வந்து டேப்லெட்டை மாற்றி நிறுத்திட்டேன், அதை நான் உங்கள் மாத்திரையை பற்றியோ நீங்கள் நிறுத்துங்க, நீங்கள் இதை எடுக்காதீங்களாம் சொல்ல வரலை. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எப்பயுமே உங்கள் உணவை பேலன்ஸாக வச்சு, உங்கள் மனசை தெளிவாக வச்சு, இந்த உணவு எனக்கு ஹெல்த்து தான் கொடுக்குது, இந்த உணவு எனக்கு நல்லதான் பண்ணுது, ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கும்போது இந்த 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 தண்ணி எனக்கு மருந்தாக செயல்பட்டு என் உடம்பு ஆரோக்கியமாக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி, உங்கள் மனசை நீங்கள் சொல்கிறத கேட்குது, உங்கள் உடம்பு கேட்குது பாருங்கள், இதை நினச்சி நீங்கள் செய்ய செய்ய உங்கள் உடல் நிச்சயமாக ஆரோக்கியமாக மாறும். இதை மெடிடேஷன் மூலயமா தினம் செய்யலாம். இதை பற்றியே நம்ம ஒரு பயிற்சி வகுப்பு எடுக்கிறோங்க. மனசை எப்படி சரி பண்ணுறது, மனசை எப்படி கரெக்டாக கொண்டு வர்றது, மனசை உடம்பு ஆரோக்கியத்திலேருந்து, பொருளாதாரத்திலேருந்து, நம்ம குடும்ப உறவுலேருந்து மனசை வச்சு எப்படி சரி பண்ணுறது. மனசை வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ மனசுனா எங்கன்னு சொல்லலாம், ஹார்ட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அறிவுனா மூளைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இதற்கும் சயின்ஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? மனசுங்கிறது உணர்வு, உணர்ச்சி, அறிவுங்கிறது அது வேறு. இப்போ அறிவாக யோசிக்கும் போது நம்ம உடம்புல என்னென்ன ரியாக்ஷன் நடக்குது, மனசால் யோசிக்கும் போது நம்ம உடம்புல என்னென்ன ரியாக்ஷன் நடக்குது, இதை பற்றி நம்ம ஒரு பெரிய கிளாஸே வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். அது தேவைப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான டீட்டெயில் நீங்கள் வீடியோவில் வரக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஆக மொத்தம் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். அடுத்தது இன்னொன்று, நம்ம நிறைய பேர் கோயிலுக்கு போகிறோம், கோயிலில் போய் அபிஷேகம் பண்ணுறோம், அர்ச்சனை பண்ணுறோம், எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கோயில் போகிறது ரொம்ப நல்லது. நம்ம நம்மளே நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம், கோயில் போயிட்டு வாங்க, இந்த கோயில் போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கோம். கோயில் போயிட்டு வந்த பிறகும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலை அப்படின்னா அவங்க மனசு மாறலை, மாற்றிக்கலன்னு அர்த்தம். கோயில் போயிட்டு வந்தால் அவங்களுக்கு ஒரு வித சக்தி நிலை மாறும், அவங்ககிட்ட சக்தி நிலை மாறும். அதாவது பரிகாரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் சாதாரணமாக வேண்டுதல் வச்சாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மாறும். அந்த எனர்ஜி கிடைக்குது பாருங்கள், அந்த எனர்ஜி கிடைச்ச மாற்றத்தை வச்சு நம்ம மனசை மாற்றி நம்ம வாழ்க்கையை, நம்ம பேசிக்காக விஷயங்களை மாற்றினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். மொத்தத்தில் சொல்ல வர்றது, நம்ம மனசு தான் முக்கியமான காரணம் எல்லாத்துக்குமே. அது உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், பொருளாதார ஆரோக்கியமாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே காரணம் மனசு தான். அப்போ மனசை எப்படி ட்ரெயின் பண்ணுறது, மனசை எப்படி டியூன் பண்ணுறது, மனசுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கறது, மனசை எப்படி பழக்கப்படுத்துறது. மனசை பழக்கப்படுத்தணும், மனசுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது மனசுக்கு தெரியாமல் சொல்லிக் கொடுக்கணும். மனசுக்கு தெரிஞ்சு மனசுக்கு சொல்லிக் கொடுத்தோம்னா மனசு ஒத்துக்காது. இவ்வளோத்தையும் மனசை வச்சு தான் செய்யணும். அப்போ நம்ம யோசிப்போம், இது ஒரு மனசா, ரெண்டு மனசா, மூணு மனசான்னு யோசிப்போம். எல்லாருக்கும் ஒரு மனம் தான் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே ஒரே மனம் தான் இருக்குது, உண்மை அதுதான். அந்த செகண்டில் ஒரு விஷயத்தை யோசிக்கும், அடுத்த செகண்டில் வேறு விஷயத்தை யோசிக்கும், அடுத்த செகண்டில் வேறு விஷயத்தை யோசிக்கும். மாற்றி பற்றி குழப்பிக்கிட்டு இருக்குது மனசு தான். அப்போ மனசை எப்படி டியூன் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மனசை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உணவாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாமே சரியாகிவிடும். உங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. ஒரு கோயில் போய்ட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த சக்தி கிடச்சி எப்படி உங்கள் மனசை மாற்றணும்னு தெரிஞ்சு அதை கரெக்டாக மாற்றினா அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு நடந்துடும். இந்த உணவு சாப்பிட்டு எனக்கு உடம்பு ஹெல்த்தியாக மட்டும்தான் இருக்குன்னு நினச்சா அது சாப்பிட்டு உங்களுக்கு உடம்பு ஹெல்த்தியாக தான் மாறும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம மனசை வச்சு நம்மளால் செய்ய முடியும். அதை பழகுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தியானத்தை செய்யுங்க, செஞ்சு பழகுங்க. இதை பற்றி டீட்டெயில் நிறைய இன்னும் எனக்கு தெரியணுங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த பயிற்சி வகுப்பும் கற்றுக்கோங்க.
எனக்கு ஏற்கனவே தியானம் தெரியுங்க, எனக்கு நிறைய விஷயம் தெரியும், நான் படிச்சிருக்கேன், நான் கற்றுக்கிட்டா ப்ராக்டிஸ் பண்ணலாமா? தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், படித்தா மட்டும் கற்றுக்கிட்டா மட்டும் போதாது, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் மனதை மாற்றுங்கள், வாழ்க்கை முன்னேறும். வாழ்க வளமுடன்.